வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அத்தியாயம் 4. விஷ்ணுராதன் பிறப்பு. அஸ்வத்தாமன் எய்திய அஸ்திரம் பாண்டவர் குலத்தையே நாசம் செய்ய சீறி வந்தபோது உத்திரை தன் கருவில் வளரும் சிசுவை காப்பாற்ற வேண்டும் என்று கிருஷ்ணனை சரணடைந்தார். கிருஷ்ணன் அவளை பயப்பட வேண்டாம் என்று அபயமளித்து அவளின் கர்ப்பத்தில் புகுந்து காப்பாற்றினார். சங்கு சக்கர கதாரியாய் குழந்தையை சுற்றி வந்து பிரம்மாஸ்திரத்தை நாசம் செய்தார். கருவில் உருவாகி இருந்த குழந்தை திவ்ய தேஜசுடன் விளங்கும் பகவானை பார்த்து அவர் யார் என சிந்தித்துக் கொண்டிருந்த போதே அவர் மறைந்தார். சில நாட்களுக்கெல்லாம் சுபயோகம் கூடிய வேளையில் உத்திரை ஆண் குழந்தைக்கு தாயானாள். தருமபுத்திரர் அளவில்லா குதூகலம் அடைந்தவராய் தௌமியர், கிருபர் முதலானவர்களை வரவழைத்து புண்ணியாக வாசனம் செய்தார். ஏராளமாக பொன்னும் மணியும் வஸ்திரங்களும் பசுக்களும் அநேக பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்து மகிழ்ந்தார். அபிமன்யு குமாரன் பிறந்த வேலையை கணித்த அந்தணர்கள் பிற்காலத்தில் அவன் ஸ்ரேயசுடன் விளங்குவான் என தெரிவித்தனர். ஹே பாண்டு புத்திரர்களே, இக்குமாரன் கர்ப்பத்தில் இருக்கையில் விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதால் விஷ்ணுராதன் என்ற பெயருடன் விளங்குவான். தசரத குமாரரான ஸ்ரீராமன் போல சத்யந்தனாக விளங்கப் போகிறான். அனைவராலும் போற்றி கொண்டாடப்படும் இவன் சமீகர் என்ற முனிவர் குமாரரான சிருங்கி என்பவரால் தக்ஷகன் மூலம் தனக்கு ஏற்பட போகும் மரணத்தை அறிந்து சுகர் மூலம் பகவானுடைய திவ்ய தரிசனங்களை கேட்டு கங்கை கரையில் தன் சரீரத்தை விட்டு மோட்சத்தை அடைவான் என்றனர். குமாரனுடைய எதிர்காலத்தை கணித்து கூறிய பிராமணர்களுக்கு மேலும் அநேக தானங்களை கொடுத்து கௌரவித்து வழி அனுப்பினார் தர்மபுத்திரர். விஷ்ணுராதன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரவலானான். இவர்தானா தாயின் கர்ப்பத்தில் இருக்கையில் தான் கண்ட அப்பரம புருஷன் என்று தான் பார்க்கும் மனிதர்களிடையே அவன் தேடி வந்தான். அதன் காரணமாக அவனுக்கு பரிசுத்துக்கு என்ற பெயர் விளங்கலாயிற்று. இவ்வாறு இருந்து வரும் நிலையில் தீர்த்த யாத்திரை சென்றிருந்த விதுரர் அஸ்தினாபுரம் திரும்பினார். அவர் வருகையை கேட்டு தர்மபுத்திரர் தம் சகோதரர்களுடன் எதிர்கொண்டு சென்று வரவேற்றார். திருதராஷ்டிரனும் விதுரையை குசலம் விசாரித்து அவருடைய யாத்திரையை சம்பந்தமான விவரங்களை தெரிவிக்குமாறு கேட்டார். விதுரர் தாம் சென்று தரிசித்த புண்ணிய கஷேத்திரங்களை அவருக்கு விவரித்தார். பின்னர் திருதராஷ்டிரன் தனிமையில் இருக்கும்போது அவரை அணுகினார் விதுரர். ஹே ராஜன், உமக்கு இதமான வார்த்தைகளை கூறுகிறேன். உம்முடைய பிள்ளைகள், சுற்றத்தார், நண்பர்கள் அனைவரும் யுத்தத்தில் மாண்டு போய்விட்டார்கள். உமக்கும் வயதாகிவிட்டது. பிராணிகளுக்கு வெகு காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை அதிகம் என்பர். அதற்கு உம்மை உதாரணமாக கூறலாம். இன்னமும் ஏன் இங்கு இருக்கின்றீர்கள்? பாண்டவர்கள் உமக்கு சுற்றத்தாரர்களாலும் விரோதிகளாக இருந்து உம்முடைய குமரர்களை கொன்றவர்கள் அல்லவா? எதிரியின் சாப்பாட்டை எவ்வளவு காலம்தான் சாப்பிடுவீர்? நீர் வாழ விரும்பினாலும் இத்தேகம் காத்திருக்காது. அழியக்கூடிய நேரத்தில் தானே அழிந்துவிடும். செல்வ புத்திரன் மித்திரர்களுடைய ஆசையை ஒழித்து ஆரண்யம் சென்று அழியக்கூடிய தேகத்தை எவன் விடுகிறானோ அவனே தீரன் என்று புகழப்படுவான். எவரிடமும் சொல்லாமல் ஆரண்யத்துக்கு புறப்பட்டு சென்று இத்தேகத்தை விடுத்து நற்கதி அடையுங்கள் என்றார். சகோதரன் வார்த்தைகளை கேட்டதும் திருதராஷ்டிரனுக்கு அது சரியெனப்பட்டது. எவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் காந்தாரியை அழைத்து கொண்டு ஒருவருக்கும் தெரியாமல் கானகம் ஏகினார். அவரோடு விதுரரும் புறப்பட்டார். வழக்கம் போல் காலை நேரத்தில் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு பெரியோர்களை வணங்கி அவர்களின் ஆசி பெற தர்மபுத்திரர் திருதராஷ்டிரர் இல்லத்தில் நுழைந்தார். அங்கே திருதராஷ்டிரையோ காந்தாரியையோ விதுரையையோ காணவில்லை. தர்மபுத்திரருடைய உள்ளம் துணுக்குற்றது. எங்கு போய் விட்டார்கள் அவர்கள்? அங்கே இருந்த சஞ்சயனிடம் விசாரித்தார். சஞ்சயா, எங்கள் பிதா திருதராஷ்டிரர் எங்கே? காந்தாரியும் எங்கு போய்விட்டார்கள்? உனக்கு தெரிந்தால் சொல்லு. புத்திரர்களை நாங்கள் கொன்று விட்டதால் இனி அவர்களை நாங்கள் சரிவர கவனிக்க மாட்டோம் என வருந்தி எங்காவது போய் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என சென்று விட்டனரா? எங்கள் தகப்பனார் பாண்டு இறந்த பிறகு எங்களை ரட்சித்து முன்னுக்கு கொண்டு வந்தது யார்? அவர்கள் இருவரும் அல்லவா? அதை நாங்கள் மறந்து விடுவோமா? உயிர் உள்ளளவும் அவர்களை ரட்சிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளவர்கள் என்பதை மறக்க மாட்டோம் என அவர் நம்பவில்லையா என்று கண்களில் நீர்மல்க கேட்டார். சுவாமி, உங்களை போன்று நானும் அவர்களிடம் காணாது தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடமும் சொல்லிக் கொள்ளாமல் என்னை ஏமாற்றிவிட்டு அவர்கள் எங்கு போய்விட்டார்களோ என்று துயரம் மிகுந்தவனாய் சஞ்சயன் பதிலளித்தான். அப்போது நாரதர் தும்புருவுடன் அங்கே வந்தார்.
அவரை கண்டதும் தர்மபுத்திரர் தம்பிகளுடன் பூஜித்து, திரிலோக சஞ்சாரி எங்கள் பிதா திருதராஷ்டிரரையும் தாய் காந்தாரியும் காணாது தவித்து போய் கொண்டிருக்கிறோம். திடீரென்று எங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்ட நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்பது விளங்கவில்லை என்றார். ஹே ராஜன், ஏன் விசனப்படுகிறாய்? விளையாடுபவன் விளையாடு நேரம் வரையில் தான் விளையாட்டு கருவிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கிறான். அதன் பிறகு அவனுக்கும் அவற்றுக்கும் தொடர்பு இல்லை. அதுபோல தான் சுற்றமும் மனிதர்களுடைய சேர்க்கையும் பிரிவும் பகவானுடைய விருப்பத்தினால் அன்றோ நிகழ்கின்றன. அவரவர் இப்புவியில் வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்புகின்றனர். பிறருக்காக தங்கள் நினைத்தாலும் முடியாது. விதுரர் வழிகாட்ட திருதராஷ்டிரன் காந்தாரியோடு இமயமலைக்கு தெற்கில் உள்ள மகரிஷியுடைய ஆசிரமத்தை அடைந்து விட்டார். சப்த ரிஷிகளுடைய திருப்திக்காக தன்னை 7 பிரவாகங்களாக பிரித்து கொண்டதால் சப்தஸ்ரோதஸ் என பெயர் கொண்டு விலகுகின்ற கங்கையில் காலை மத்தியானம் மாலை என்று 3 வேளைகளிலும் நீராடி அக்னியில் ஹோமம் செய்தும் ஜலத்தையே அறிந்து கொண்டும் இவ்வுலக பந்தங்களில் ஆசையை துறந்து மனத்தை ஒடுக்கி வருகிறார்கள். பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கியவராய் இன்றைக்கு 5வது நாளில் அவர் தம் சரீரத்தை விடப்போகிறார். கணவன் தேகம் அக்னியில் கவரப்படும் போது காந்தாரியும் அந்த அக்னியில் பிரவேசித்து பதிவிரதா தர்மத்தை நிலைநிறுத்தப் போகிறாள். அவர்கள் காரியத்துக்கு நீங்கள் எவ்வித குந்தகமும் விளைவிக்க வேண்டாம் என்றார் நாரதர். அதை கேட்ட தர்மபுத்திரர் ஓரளவு மனச்சமாதானம் கொண்டவராய் சோகத்தை விட்டார். இவ்வாறு இருந்து வரும்போது கிருஷ்ணனை தரிசித்து வர அர்ஜுனரும் துவாரகைக்கு புறப்பட்டு சென்றான். போனவன் பல மாதங்களாகியும் திரும்பவில்லை. இது தர்மபுத்திரருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதற்கேற்ப சில தினங்களாக அசுபமான சந்தேகங்களை நிகழ்ந்து வந்தது. அவர் கவலையை அதிகரிக்க செய்தது. தர்மபுத்திரர் பீமசேனனை அழைத்து சொன்னார், சகோதரா, கிருஷ்ணனையும் மற்ற பந்துக்களையும் பார்த்து வருவதாக அர்ஜுனன் துவாரகைக்கு சென்று 7 மாதங்களாகிவிட்டன. இவ்வளவு தாமதமாகுவதற்கு காரணம் விளங்கவில்லை. கிருஷ்ணன் இப்புவியில் அவதரித்த காரியத்தை முடித்து கொண்டு வைகுந்தம் திரும்புவதற்கு நான் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நாரதர் தெரிவித்தாரே, நாம் எல்லோரையும் விட்டுவிட்டு கிருஷ்ணன் மட்டும் தம் லோகத்துக்கு திரும்பி விட்டாரோ? சில நாட்களாகவே கெட்ட கனவுகளை காண்கிறேன். இடது துடை, இடது கை, இடது கண், இவை 3ம் துடிப்பதை பார். இவை ஏதோ அசம்பாவிதத்தை தான் குறிக்கின்றது. குள்ள நரி வாயை திறந்து நெருப்பை கக்கியபடி சூரியனை பார்த்து ஊளையிடுகிறது. குதிரைகள் அழுகின்றன. பசு எண்ணெய் இடமாக சுற்றி வருகிறது. கோட்டானும் காக்கையும் கர்ண கடூரமாக சத்தம் எழுப்புகிறது. திக்குகள் சூன்யமடைந்து காண்கின்றன. சூரியன் ஒளி மங்கி காண்கிறது. கன்றுகளை பாலை பருக விடாமல் பசுக்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றன. எங்கு திரும்பினாலும் சோபையற்றிருப்பதாகவே தோன்றுகிறது. இவை அனைத்தும் ஏதோ துக்ககரமான செய்தி அறிவிக்கின்றன. என் மனம் குழம்பி கிடக்கிறது. என்ன செய்வதென்று புரியவில்லை. இவ்வாறு தர்மபுத்திரர் சகோதரனிடம் வருந்த கொண்டிருக்கையில் துவாரகை சென்றிருந்த அர்ஜுனன் திரும்பி வந்து சேர்ந்தான். அவன் முகம் சோபையற்றி இருந்தது. துக்கம் தேங்கிய விழிகளுடன் தருமரை நோக்கி வணங்கினான். அவரை கண்ட தருமர் திடுக்கிட்டார். அர்ஜுனா, இதென்ன உன்முகம் வாட்டம் கொண்டிருக்கிறதே, அதற்கான காரணம் என்ன? சென்ற விடத்தில் ஏதேனும் வருத்தம் தரத்தக்க காரியம் நிகழ்ந்து விட்டதா? அல்லது வரும் வழியில் துயரம் அளிக்கக்கூடிய காரியங்களுக்கு நீ இலக்காகி விட்டாயா? ஏன் பேசாது மௌனத்துடன் வந்திருக்கிறாய்? துவாரகையில் அனைவரும் சேமத்தோடு இருக்கின்றார்களா? நாம் பாட்டனார் சூரர் சௌக்கியமாக இருக்கிறாரா? மாமன் வசுதேவரும் அவர் மனைவியரும் புத்திரரும் சுகமா? உக்கிரசேன மகாராஜா, அவர் தம்பி தேவகன், அக்ரூரர், ஜெயந்தன் அவர்களை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சிக்கு குறைவின்றி இருக்கிறார்களா? யாதவ சிரேஷ்டர் பலராமன் சுகமா? அனிருத்தன், பிரத்யும்னன், சுஷேனன், சருதேஷ்ணன், சாம்பன் ஆகியோரும் சௌக்கியமா? ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்லி அனுப்பினார்? இவ்வளவு தாமதம் ஏற்பட்டது ஏன்? மௌனமாக நிற்பதை பார்த்தால் அங்கு ஏதோ நிகழ்ந்து விட்டிருக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது. இங்கு நான் கண்ட அசுப குணங்கள் உண்மையை காட்டுகின்றனவா? இல்லை, நீதான் தவறான காரியத்தை செய்துவிட்டு என்னிடம் சொல்லி தயங்கி நிற்கிறாயா என்று வினவினார். அர்ஜுனன் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அண்ணா, கிருஷ்ணன் நம்மை வஞ்சித்து விட்டார். எந்த கிருஷ்ணனுடைய உதவியால் துருபதராஜன் சபையில் நாணேற்றி மத்தியஸ்தை அடித்து திரௌபதியை அடைந்தேனோ, இந்திரனை வெற்றி கொண்டு காண்டவ வனத்தை அக்னிக்கு அழிக்க எந்த கிருஷ்ணன் உதவினாரோ அவர் என்னையே வஞ்சித்து விட்டார். அண்ணா, உம்முடைய ராஜசூய யாகத்துக்கு வேண்டிய ஜராசந்தனை சம்ஹரிக்க மிகுந்த பலசாலியான பீமசேனனுக்கு உதவியதையும் 16,000 சிரேஷ்டர்களுடன் பிக்ஷைக்கு வந்த துர்வாசருடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்றியதையும் பீமர்
பீஷ்மர் முதலான திமிங்கலங்கள் நிறைந்த கௌரவ சேனையாக இருக்கும் பெரும் சாகரத்தை தாண்ட நமக்கு உதவியதையும், யுத்த களத்திலேயே தேர்ப்பாகனாக இருந்து பீஷ்மாதிரியரால் விடப்பட்ட பயங்கர அஸ்திரங்களிலிருந்து என்னை அவ்வப்போது காப்பாற்றியதையும் இனி நாம் எண்ணி எண்ணி காலத்தை கழிக்க வேண்டும். கிருஷ்ணன் நம்மை விட்டு பிரிந்தார். கிருஷ்ணன் இல்லாத நாள் எதற்கு பிரயோஜனம்? என் சக்தி போய்விட்டது, அஸ்திரங்கள் பலனற்று போய்விட்டது. ஸ்ரீயைப் போல என்னை கோபாலர்கள் ஜெயித்து விட்டனர் அண்ணா. தாங்கள் கேட்டீர்கள், அவர்களுக்குள் துவாரகையில் எஞ்சிருப்பவர் 4-5 பேர்களே. பிராமண சாபத்தாலும் வருணனால் அனுப்பப்பட்ட மதுவை அருந்தியதாலும் மதிமயக்கத்தை அடைந்த அவர்களே மதம் கொண்டு ஒருவரை ஒருவர் கோரை பற்களை ஆயுதமாக கொண்டு அடித்து கொண்டவர்களாய் மடிந்து விட்டனர். பெரிய மீன்கள் சிறிய மீன்களை விழுங்கவில்லையா? அதுபோலவே பூமி பாரத்தை குறைக்க பகவான் நமக்கு துரியோதனாயிருக்கும் யுத்தம் மூளை செய்து காண கற்றவர்கள் யுத்தத்தில் மடிந்து போக சேர்ந்தனர் என்றோ, அதுபோலவே யாதவர்களை கொண்டே யாதவர்களுடைய அழிவையும் நிறைவேற்றி செய்துவிட்டார். துவாரகையில் நிகழ்ந்த சோக சம்பவத்தை அர்ஜுன் விவரித்த போது தர்மர் முதலானோர் தாயை பிரிந்து கன்று போல தவித்தனர். பந்துக்களுடைய மரணம் குந்தி துக்கம் தாளாது கிருஷ்ணனை ஸ்மரித்தபடி உயிர விட்டு விட்டாள். தர்மபுத்திரருடைய சோகம் எல்லையற்றதாகிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுந்தத்துக்கு ஏகிவிட்டார் என்பது களி வந்து விட்டதை உணர்த்துவதாக அறிந்தார். கலியின் ஆதிக்கத்தை விரைவிலேயே நாட்டு மக்களிடம் அவர் உணர்ந்தார். ஆகவே தாமும் தம் பந்துக்களை தொடர்ந்து உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள எண்ணம் கொண்டார். பௌத்திரன் விஷ்ணுராதரான பரிஷத்துக்கு அசினாபுரத்து ராஜ்யபிஷேகம் செய்து வைத்தார். அனிருத்தன் குமாரன் வஜ்ரனையும் சூரசேன தேசத்துக்கு அதிபதியாக மதுரையில் முடிசூட்டினார்கள். பின்னர் அனைத்தையும் துறந்து மர உரியையே ஆடையாக அணிந்து கொண்டு பித்தன் போல் ஒருவரிடமும் பேசாது பரபிரம்மத்தை தியானித்து வந்தவராய் வடக்கு திக்கு நோக்கி புறப்பட்டார். அதர்மத்தை ரூபமாக கொண்ட கலியின் ஆதிக்கம் பூவுலகில் தொடங்கிவிட்டதை கண்ட தருமனுடைய சகோதரர்கள் 4 அவரைப் போலவே ஸ்வர்க்கத்தை அடைய மனத்தில் எண்ணம் கொண்டவராய் அவரை பின்தொடர்ந்தனர். என் பெருமானிடம் நிலையான எண்ணத்தை கொண்டவர்களாய் அவரையே தியானித்து கிடைத்திருக்கிற பாக்கியமான பிரம்ம ரூபத்துடன் 2 களத்தலை அடைந்தனர். விதுரரும் கஷேத்திராடனம் செய்து கொண்டு பிரபாச தீர்த்தத்தை அடைந்து பந்துக்களுடைய மரணம் கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணரை தியானித்தவராய் தம் தேகத்தை விடுத்து யமபட்டணத்தில் தம்முடைய பதவியை அடைந்தார். ஒரு சமயம் அவருடைய அரண்மனையில் புகுந்து ஆபரணங்களை திருடிக்கொண்டு புறப்பட்ட திருடர்கள் காவலர்களால் துரத்தப்பட்ட போது பக்கத்து காட்டிலேயே நுழைந்தார். அங்கே ஓரிடத்தில் மாண்டவர் என்னும் மகரிஷி தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டனர். திருடர்கள் காவலர்களிடமிருந்து தப்பிக்கொள்ள நகைகளை அவருடைய கழுத்தில் போட்டுவிட்டு பக்கத்திலேயே பதுங்கி கொண்டனர். காவலர்கள் திருடர்களை பிடித்து நகையுடன் அரசனிடம் கொண்டு செல்லும் போது மகரிஷியும் அவர்கள் கூட்டத்தையும் சேர்ந்து ஒருவர் என தீர்மானித்து அவரையும் எடுத்து சென்றனர். அரசன் மகரிஷியை இன்னாரென உணராது திருடர்களோடு அவரையும் கழுமரத்தில் ஏற்றுமாறு உத்தரவிட்டான். கழுவிலேற்றப்பட்ட திருடர்கள் அனைவரும் உயிர் துறக்க மகரிஷி மட்டும் உயிரோடு இருப்பதைக் கண்டு அரசனிடம் சென்று தெரிவித்தனர் காவலர்கள். அரசன் திடுக்கிட்டு ஓடி வந்து பார்த்தான். மகரிஷிக்கு அநியாயமாக தண்டனை வழங்கி விட்டதை கண்டு துடித்தான். அவரை இறக்கி தன்னை மன்னிக்கும்படி கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சினான். முனிவருக்கு கோபம் பொறுக்கவில்லை. அரசனை ஒன்றும் செய்யாத யமபட்டணத்துக்கு சென்றார். தர்மராஜனை பார்த்து தமக்கு இம்மாதிரி ஒரு துன்பம் நேர காரணம் என்னவென கேட்டார். மாண்டவியர் சிறு வயது தட்டார பூச்சியை பிடித்து ஈர்க்கில் கோர்த்து விளையாடினாராம். அதன் காரணமாகவே இத்தண்டனை அனுபவிக்க நேர்ந்தது என தெரிவித்தான் யமன். முனிவருடைய சீற்றம் எல்லை மீறிட்டது. தர்மராஜா, சிறு பிள்ளை பிராயத்தில் அறியாமல் நான் செய்த பாவத்துக்கு இவ்வளவு கொடுமையான தண்டனை விதித்தது நீ சூத்திர யோனியில் பிறக்க கடவாய் என சாபம் கொடுத்தார். சாபம் காரணமாக தர்மராஜன் பூமியில் விதுரராக வந்து பிறந்தான். பாண்டு புத்திரர்கள் சொர்க்கம் சென்றதை கேள்விப்பட்ட திரௌபதியும் தன் வாழ்வை முடித்துக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தாள். இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.